ஏன்னா அவங்க பேசினது அவங்க தொட்டது எல்லாமே ரொம்ப ரியலா ஃபீல் ஆன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இவன் லேடி தொட்டாங்க அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. லேடியா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், உங்ககிட்ட என்ன பேசினாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல இவனோட இன்னொரு ஃப்ரெண்டை ஒரு சில பசங்க எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துருவான். பயங்கரமா கோவம் வந்துரும். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள போய் கேட்பான். ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டா நீ இங்க வராத, நீ போயிரு, உனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்ப்பான். அங்க புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோவால சரியா நடக்க முடியாது இல்லையா, அதை மனசுல வச்சுக்கிட்டு டே முடிஞ்சா வந்து எங்களை தடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டை பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல பயங்கரமா கத்திடுவான். இவங்க எல்லாரும் இப்போ லைப்ரரியில தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ கத்தின சவுண்ட் கேட்டு லைப்ரரியன் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதனால அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பசங்க அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அங்கிருந்து சைலண்டா கிளம்பி போயிருவான். ரொம்ப நாளாவே அந்த பசங்க வந்து ஃப்ரெண்டை புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தான் ஹீரோக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு தெரிஞ்சா ஒருவேளை அவனையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இங்க இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா இறந்து போன நம்ம அங்கிளுக்கு ஃபியூனரல் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஃபியூனரல் ஹோம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான கார் வரும். அதுக்குள்ள இருந்து பயங்கர கிளாஸியா ஒருத்தர் இறங்கி உள்ள போவாரு. அவர்